யூடியூபோட இந்த வார அப்டேட் என்ன அப்படின்னா எம்எல்ஏ, அதாவது மல்டி லாங்குவேஜ் ஆடியோ அப்படின்ற ஒரு புது டூலை சில யூடியூபர்ஸ்க்கு மட்டும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சில பெரிய யூடியூபர்ஸ், அதாவது மிஸ்டர் பீஸ்ட் அந்த மாதிரி சில பெரிய யூடியூபர்ஸ்க்கு இந்த டூலை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மல்டி லாங்குவேஜ் ஆடியோ டூலோட பர்பஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். டப்பிங் மூவிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது படத்தை வந்து ஒரு லாங்குவேஜில் எடுத்திருப்பாங்க, அதையே நிறைய லாங்குவேஜில் டப் பண்ணி எல்லா ஊர்லேயுமே எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த படத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் ரீச் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிறதுக்காக தான். அதே மாதிரி நம்மளோட ஒரு வீடியோவை நிறைய லாங்குவேஜில் நம்ம டப் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது வேர்ல்டு லெவலில் நிறைய பேர்கிட்ட, நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டப்பிங் ஆடியோ ட்ராக்கை நம்மளோட வீடியோஸ்க்கு எப்படி ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடியோ, அதாவது டெஸ்க்டாப் ஸ்டூடியோ ஆப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற இந்த சப்டைட்டில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த லாங்குவேஜ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட ஆடியோ ஃபைலை அதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 40 லாங்குவேஜ்க்கு மேலே உள்ள ஆடியோ ட்ராக்கை நம்மளோட ஒரு வீடியோவுக்கு நம்ம ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் உங்களோட சப்டைட்டில் பேஜை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம நிறைய லாங்குவேஜஸ்க்கு சப்டைட்டில் டைப் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆடியோ ட்ராக்கை ஆட் பண்ணுற மாதிரியான எந்த ஆப்ஷனுமே இது வரைக்கும் நமக்கு இல்லை. ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே இந்த டூல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், எனக்கு ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், பட் என்னோட வீடியோவை நான் நிறைய லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். நீங்கள் இது உங்களோட வீடியோவை ஜஸ்ட் அப்படியே கூகுள் போயிட்டு ஆட்டோமேட்டிக் டப்பிங் வெப்சைட் வந்து நிறைய உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்களோட வீடியோவை லிங்க் பண்ணி இந்த மாதிரி ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டப் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ ட்ராக்கை கூட இந்த மாதிரி உங்களோட வீடியோஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு கிரியேட்டராக இல்லாமல் ஒரு யூஸராக இந்த மாதிரி டப்பிங் வீடியோஸை நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு அந்த ஆடியோ ட்ராக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிரியேட்டர் அந்த வீடியோவை எத்தனை லாங்குவேஜில் டப் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை லாங்குவேஜஸும் உங்களுக்கு வரிசையாக வியூ ஆகும். அதுலேருந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் அந்த வீடியோவை பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த மல்டி லாங்குவேஜ் ஆடியோ டூல் பற்றினா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.